விவசாய பெருமக்கள் எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் அக்ரிவால்லேருந்து முத்துசாமி பேசுகிறேன். இப்போ வெய்ய காலம் ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த வெய்ய காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, மழைநீர் பாசனத்தில் நம்ம வந்து தண்ணி பாய்ச்சிருப்போம். அதாவது வாய்க்கால்லாம் குட்டையில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து மதகு பிடிங்கி விட்டாவே காட்டுக்கு வந்து தண்ணி பாய்ச்சிரும். இனி இருக்கக்கூடிய காலத்தில் வந்து எல்லாத்தையுமே குட்டையெல்லாம் தண்ணி வற்றிடும், கிணத்துல தண்ணி கீழே போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர்லாம் போரில் இருக்க தண்ணி கொண்டு வந்து பண்ணை கூட்டம் அமைச்சு அங்கிருந்து காட்டுக்கெல்லாம் வந்து தண்ணி பாய்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ இப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கரண்ட் சர்வீஸ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கரண்ட் சர்வீஸ் எல்லா இடத்துலையும் இருக்காது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்ரிவாலில் கொண்டு வந்துருக்கிறதா இந்த பெட்ரோல் ஆப்ரேட்டட் வாட்டர் பம்புங்க. ஸோ பெட்ரோல் ஆப்ரேட்டட் வாட்டர் பம்பில் மொத்தம் நம்ம 4 மாடல் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 3க்கு 3 வாட்டர் பம்ப் வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கோங்க. 3க்கு 3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 3 இன்ச்சு அவுட்புட் 3 இன்ச்சு சக்ஷன் அப்படிங்கிறதா வந்துருக்குங்க. ஸோ இதில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து ஃபார்மர்ஸ்க்கு கிடைக்கும் அப்படின்னா ரொம்ப காம்பாக்ட் டைப்பில் இருக்கும். டோட்டலாகவே ஒரு 25 கிலோ தான் வந்து வெயிட் இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால ஈஸியாக ஒரு ஃபார்மரே வந்து எங்க இடத்துல வேணாலும் நம்ம வந்து எடுத்துட்டு போய் வச்சுட்டு யூஸ் பண்ணி திரும்ப நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிட முடியுங்க. இதோட ஃபியூல் காஸ்ட் எஃபிஷியன்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் போட்டு அப்படின்னா தாராளமாக 1 மணி நேரம் வரைக்குமே ஓடுங்க. 1 மணி நேரம் ஓடிச்சு அப்படின்னா எவ்வளோ அளவுக்கு தண்ணி இறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஆல்மோஸ்ட் 55,000 57,000 லிட்டர் வரைக்கும் நம்ம வந்து தண்ணி இறச்சிக்க முடியுங்க. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 950 லிட்டர் வரைக்குமே இது வந்து தண்ணி இறைக்கக்கூடியதுங்க. சரி, எந்த அளவுக்கு ஆழத்திலிருந்து தண்ணி இறைக்கும் அப்படின்னு இழுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17லிருந்து 20 அடி வரைக்கும் ஆழத்தில் வந்து வெற்றிகளாக தண்ணி வந்து இழுக்குங்க. அதே தண்ணி தள்ளணும் அப்படின்னா உயரமாக தண்ணி தள்ளுறீங்க அப்படின்னா 30 அடி வரைக்கும் தண்ணி தள்ளும். இல்லை படிக்கடை அதாவது ஹரிசாண்டலாக தண்ணி தள்ளணும் அப்படின்னா 400லேருந்து 500 அடி வரைக்குமே தண்ணி வந்து தள்ளுங்க. எனக்கு இன்னும் அதை விட ஹரிசாண்டலாக தண்ணி தூரம் கொண்டு போகணும் அப்படின்னா சக்ஷன் வந்து 3 இன்ச்சு போட்டு டெலிவரி வந்து 2.5 போட்டிங்க அப்படின்னா இன்னும் தூரமாகவே தண்ணி தள்ளும், உங்களுக்கு ப்ரெஷருமே கிடைக்குங்க. ஸோ இது வந்து நமக்கு மற்ற வாட்டர் பம்ப் டீசல் இல்லை எலக்ட்ரிக் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பெட்ரோல் அப்படிங்கும்போது ஃபியூல் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், மெயின்டெனன்ஸும் ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. இது வந்து நம்ம விவசாயத்துக்கு மட்டும்தான் பயன்படும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா விவசாயத்துக்கு மட்டும் இல்லைங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்களுக்குமே வந்து பயன்படுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்க நிலத்தொட்டியில் இருந்து தண்ணி மேலே ஏற்றணும், ஸோ வேறு ஏதாவது தண்ணியெல்லாம் இறக்க வேண்டியது இருக்குது, அந்த மாதிரி பர்பஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1.5க்கு 1 அந்த மாதிரியான வாட்டர் பம்ப் இருக்குங்க. ஏன்னா விவசாய தோட்டத்துக்கு அதிக அளவில் நம்ம வந்து தண்ணி தேவைப்படும், தண்ணி இறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னா 2க்கு 2 அல்லது 3க்கு 3 வாட்டர் பம்ப் எடுத்துக்கலாம். இதே கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு எல்லாமே 1.5க்கு 1 அப்படிங்கிற வாட்டர் பம்ப் எடுத்தாலே போதுங்க. ஸோ இதை பற்றின மேலும் தகவல் வேணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாழ்க விவசாயம், வளரட்டும் விவசாயி. நன்றி.